மார்கழி 14 எப்பயும் போல் 4 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குளிச்சு முடிச்சு வரும்போது மணி 4:30. அப்படியே மெதுவாக கூட்டி விட்டு தண்ணிலாம் தெளித்து விட்டுட்டேன். எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றுறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. அப்படியே பூ போட்டு விட்டு ஏற்றி வச்சுட்டேன் 2 பக்கமும். இந்த தீபத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. இது தேங்காய் தீபம். நம்ம ஊர் திருவிழாவில் நான் வாங்கினேன். எவ்வளோ காற்று வந்தாலும் அணையாது. ஆனால் அன்றைக்கி கேட்டிருந்தீங்க, ஒரு பக்கம் எரியுது தீபம், இன்னொரு பக்கம் எரியலைன்னு கேட்டிருந்தீங்க. அன்றைக்கி ரொம்ப ஓவராக இருந்தது காற்று. அப்படியே மெதுவாக கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஏகாதசி. நிறையா பேர் விரதம்லாம் இருப்பீங்க. 4:30 மணிலேருந்து 5:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அப்போ தான் பரமபத வாசலும் திறக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் எங்கள் ஊரில் இல்லை. கோயில் வேலைலாம் நடந்துட்டுருக்கனால பெருமாளை வேறு இடத்துல எடுத்து தண்ணியில் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால் அடுத்த வருஷம்தான் எங்களுக்கு. அதனால் சின்ன வருத்தமாக தான் இருக்குது, கோயிலுக்கு போக முடியலன்னு. எப்பயுமே ஸ்கூல் டைமில் தான் வரும். இந்த வாட்டி லீவில் வந்திருக்கு. ஃப்ரீயாக போகலாம், இருந்தாலும் இந்த வருஷம் போக முடியல. அடுத்த வருஷம்தான் எங்களுக்கு. அப்படியே சூரிய பகவானுக்கும் விளக்கெல்லாம் காமிச்சிட்டு ஏற்றி வச்சாச்சு. பூலாம் போட்டுட்டேன். இந்த டே இன்றைக்கி தான் இப்படி தான்